கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் பிரியாணி பாத்திரமே இல்லாமல் சாதாரண ஈச்சட்டியில் அது விறகடுப்பில் அட்டகாசமான ஒரு தம் பிரியாணி கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரியாணி அரிசி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது சீரக சம்பாவாக இருக்கட்டும் இல்லாட்டி பாஸ்மதியாக இருக்கட்டும், எந்த அரிசினாலும் 30 நிமிஷம் ஊற விடணும். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முன்னக்கூடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கலாம். 2 நட்சத்திரப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கிறலாம். ஆனால் தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும். மட்டன்னா மட்டன், சிக்கன்னா சிக்கன். சிக்கன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன்றதுனால தனியாக இஞ்சி போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் என்ன கறி சேர்க்குறீங்களோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன்னா மட்டும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, மல்லி இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி, எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி பங்கு மட்டும் தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா தண்ணியில் அலசி விட்டுட்டு அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாத்தையுமே வெங்காயம் நறுக்கின மாதிரியே இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம். நீங்கள் விறகடுப்பில் சமைக்கிறது ஒரு சுவை தான். நீங்கள் கேஸில் வைக்கிறனாலும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை தான். கரெக்டான ஸ்டேஜில் ஒவ்வொன்றையும் நல்லா வதக்கி எடுத்து தம் போட்டு எடுத்தால் தான் பிரியாணி அட்டகாசமாக வரும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. பாதி வதங்கி வதங்காமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். பெரிய வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்ணாடி பதம் மாறி ப்ரௌனிஷாக வர ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். வெங்காயத்துக்கூடையே 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளியே நீலவாக்கில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் மாறிடும். அதனால கண்டிப்பாக தக்காளியை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்காதீங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கிறது இருக்காது. தக்காளியிலேருந்து தண்ணி வெளி வந்துடுச்சு அப்படின்னா வெங்காயம் அடி பிடிக்காமலும் நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்காதீங்க. தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தனி மிளகாய்த்தூள் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்த உடனே நல்ல கெட்டியான தயிர் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பாவது சேர்த்துக்கிறணும். தயிரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கறியை சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் மட்டன் சேர்க்க போகிறேன். வேக வச்சுருக்க மட்டனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்க்குறீங்க அப்படின்னா சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் வேக வைக்கணும். இப்போ மட்டன்னால் வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியில் மட்டன் இருக்கும்போது நல்ல பஞ்சு போல் வெந்து வரும். அதனால் மட்டன் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா தனியாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கறி கூட நல்ல மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் நல்லா வதங்கி சுருள கிண்டியாச்சு. எல்லாமே நல்லா தகன்னு கொதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல தாராளமாக புதினா, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை விட புதினா இலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இந்த சூட்டுலேயே கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கி வரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா சரியாக வதங்காமல் அங்கங்கே பிரியாணியில் தொக்கிக்கிட்டு நிற்கும். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நல்லா வதங்கி வரும். லாஸ்ட்டாக மெயின் பீஸாக சேர்க்க போகிறது தான் பிரியாணி மசாலா.
நம்ம ஏற்கனவே தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். இது வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே பெரட்டி விட்டுருங்க. நான் முன்னக்கூடயே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போது நல்லா வதங்க விடணும். பிரியாணி மசாலா எல்லா மசாலா கூட்டு கூடையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தம் போடுறதுனால 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். நீங்கள் எந்த அரிசியை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பிரியாணி செய்யும்போது சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் கொஞ்சம் எலும்புகளும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணிக்கு சுவை ரொம்ப கூடும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரணும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அரிசியை சேர்க்கணும். அரிசியை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி எல்லாத்தையும் வடித்து ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க. வெறும் அரிசியை மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். பிரியாணிக்கு முக்கியமான ஒன்று தண்ணியோட அளவு தான். கொஞ்சம் கூடிருச்சுனாலும் குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் சரியான அளவில் தண்ணி இருக்குன்றதுக்காண்டி அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை விதை இல்லாமல் சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் கிண்டுற மாதிரி வரட்டுன்னு கிண்டக்கூடாது. அரிசி உடையாமல் இந்த மாதிரி தண்ணி மேலே லைட்டாக கிளறி எடுத்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் கூட உடையாமல் இருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிண்டாதீங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து அரிசி 3/4 பதம் வரைக்கும் வெந்து வந்துடும். தண்ணி நல்லா மூழ்கி தண்ணிக்கு மேலே அரிசி வெந்து வந்துடும் நிற்கணும். அதாவது கொஞ்சமாக தான் தண்ணி இருக்க மாதிரி தெரியும். தண்ணியும் அரிசியும் சம அளவு கலந்து நிற்கிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தம் போட்டுடலாம். இப்போ விறகடுப்புனால தீ எல்லாத்தையும் அணைச்சி விட்டுட்டு மேலே கங்கெடுத்து வச்சு தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 டைம் மட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிறணும். பிரியாணிக்கு வாசமே நெய் தான்ற மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே இந்த ஸ்டேஜில் மேலாப்பில் நெய்யை ஊற்றிக்கோங்க. அது தம் போடும்போது அடி வரைக்கும் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ லைட்டாக பிரியாணிக்கு ஊற்றிட்டு பெரட்டி விட்டுறலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையை வச்சு நல்லா தம் போடுங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லாவே வற்றி வறண்டு வந்திருக்கும். அடியில் மட்டும் லைட்டாக தண்ணி பிரிஞ்சு நிற்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம தம் போட போகிறோம். பிரியாணி பார்க்க ஒரு 80% தான் வெந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா வாழை இலை வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வாழை இலை வச்சு செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் இறங்கி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாழை இலையை நல்லா கழுவி நறுக்கி தட்டை வச்சு டைட்டாக மூடினதுக்கப்புறமா அது மேலே கங்கெடுத்து போடுறோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தம்மை பிரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தம் போடுங்க கேஸ் அடுப்பில். விறகடுப்புனால மேலே கங்கு மட்டும் வச்சா போதும், வெயிட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறீங்கன்னா டைட்டாக மூடி தட்டு மேலே நல்லா வெயிட்டு வச்சுருங்க. அப்போ தான் தம் சரியான அளவில் சரியான ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும். இப்போ மேலாப்பில் இருக்க வாழை இலையை தூக்கி போட்டுட்டு பிரியாணியை கிளறி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எப்படி ஒரு அட்டகாசமாக வில்லேஜ் ஸ்டைலில் பிரியாணி வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சரியான ஸ்டேஜில் தம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் மிஸ் ஆகலைன்னா கொஞ்சம் கூட எந்த பாத்திரத்தில் வச்சாலும் அடி பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க.